மனிதர்களை நம்ம உடனடியாக எடை போட்டுறோம். ஏன்னா நம்ம எப்பயுமே பாக்கெட்டில் ஒரு தராசு வச்சுருக்கோம். அவன் வந்து சும்மா அப்படி சிரிச்சிட்டாவே ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படிமா. அதான் அவன் பெரிய முகத்தை பெரிய பாடா இருப்பான். அவன் ஓ ஃப்ராடு பாடா எதனா இருப்பான். நம்ம உடனே அதான் உடனே நல்ல மனுஷன் இல்லை. அப்புறம் ஒருத்தன் வந்து என்ன அப்படின்னு போவான். ஒருத்தன் பெரிய பூலாட்டம் பறிச்சு போறப்பா அப்படிம்பா. மனிதர்கள் நம்மளுடைய கொடுமையான அடிக்ஷன் என்னன்னா, உடனடியாக பாக்கெட்ல இருந்து ஒரு திராஸ் எடுத்து போட்டு நில்லுப்பா நில்லு அப்படின்னு. மனிதர்களை நிறுக்க வேணாம். மனிதர்களே, ஒரு எழுத்தாளர் சொல்லியிருக்காரு, ஒரு மனிதனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 5 வருடம் அவனோட நீங்க பயணப்பட்டிருக்கணுன்றாங்க. ஸோ மனிதர்களை நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் குடிகாரெல்லாம் ரொம்ப மோசம். நான் நீ குடிகாரனுக்காக பேச வந்திருக்கேன் ஆக்சுவலாக. ஏன்னா எல்லாருமே பயங்கரமாக அடிக்ஷன். ரொம்ப பழகிற மாதிரியும் படுத்து கிடந்தான் பாலா, அவன் தான் பாலான்றது. இங்கே வந்து இளையராஜா வந்து அவன் தான் இளையராஜான்றது. யாரா நீ? நீ என்ன அவ்வளோ பாட்டாக்குற தமிழ் சினிமாவில்? எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு போலி அறிவாளி அப்படிதான் சொல்லணும். அதாவது அன்னைக்கு மாட்டில் உட்காந்தவங்களாம் மிக திறமையான அற்புதமான நம்ம மண் சார்ந்த கதைகளை மட்டும் எடுத்து படம் பண்ணுற இயக்குநர்கள். அமீரன் ஆகட்டும், வெற்றிமன் சார் ஆகட்டும், ரஞ்சித் சார் ஆகட்டும். பணங்களுக்கு வியாபாரிட்ட வந்து பர்கர் வியாபாரி உட்காரச்ச மாதிரி உலக சினிமாவில் வந்து காப்பி அடித்து படம் பண்ணி ஜெயிச்ச ஒரு போலி அறிவாளி மிஸ்கின்.